PSR in 150 days. So 150 days PSR complete பண்ற அந்த ப்ரோக்ராம்ல இந்த இனிஷியேட்டிவ்ல. ஸோ இன்னைக்கு டே 4 ஆல்ரெடி நம்ம வந்து அரிஸ்டாட்டில் ரிலேட்டடாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அரிஸ்டாட்டிலுக்கு கான்ஸ்டியூஷன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அரிஸ்டாட்டிலுக்கு லா வந்து மோர் இம்பார்ட்டன்ட் தான் பார்த்தீங்கன்னா அது ஃபிலாசபர் கிங். ஒரு சிங்கிள் பர்சனாக பேஷனாக இருக்கிற பர்சன் டிசிஷன் எடுக்கிறத விட கலெக்டிவ் விஸ்டமோட ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நிறைய பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எடுத்த ஒரு டிசிஷன்னால கிரியேட் ஆகிற லா ரீசனாக இருக்கும். லாவும் ரீசனும் என்னது சேம் காயினோட என்னது டிஃப்ரெண்ட் சைடு அப்படிங்கிறாரு. ஏன்னா ரீசன்னா எதுக்காக இருக்கு, அதாவது லா எதுக்காக இருக்கு, ஒரு விஷயத்த பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. ரீசனும் அதுதான், அறிவும் அதுதான் சொல்லும், அப்படிதானே? ஸோ அதனால லா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாரு. அப்போ லாவோட சோர்ஸ் மோஸ்ட்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம் என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது. ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற விஷயத்துல அவர் வந்து கம்பேரேட்டிவ் மெத்தட் அண்ட் கிளாசிபிகேஷன் நிறைய கான்ஸ்டியூஷன் 158 கான்ஸ்டியூஷன்ஸ் வேர்ல்ட்ல இருக்கு. அந்த டைம்ல இருந்த 158 என்னது கான்ஸ்டியூஷன்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா கம்பேர் பண்ணி, கம்பேரேட்டிவ் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு சிஸ்டமை கம்பேர் பண்ணி அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ், அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸஸ், கன்சர்ன்ஸ் சொல்றது. 158 கான்ஸ்டியூஷன்ஸ் அந்த டைம்லேயே கலெக்ட் பண்ணி அதை கம்பேர் பண்ணி அதில் இருக்கிற இஷ்யூஸஸ், அதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்றாரு. அதை கிளாசிஃபைட் பண்ணி, அதாவது ஒவ்வொரு கண்ட்ரியிலே இருக்கிற ஒவ்வொரு கண்ட்ரியில கான்ஸ்டியூஷனை வச்சு அந்த ஊர்ல எந்த டைப் ஆஃப் என்னது கவர்மெண்ட் இருக்கு, அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதையும் கிளாசிஃபை பண்ணி சொல்றாரு. அது எப்படின்னு பார்க்கலாம். அரிஸ்டாட்டில்ஸ் மெத்தடாலஜி என்ன அப்படின்னா போத் இண்டக்டிவ் பர்டிகுலர் டு ஜெனரல், ஒரு பர்டிகுலர் விஷயத்துல இருந்து ஜெனரலா மாறுது. இட்ஸ் மீன்ஸ் இந்த பார்ட் டு ஹோல் அடிப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா டிடக்டிவ் ஜெனரல் டு என்னது பர்டிகுலர், இட்ஸ் மீன்ஸ் ஹோல் டு என்னது பார்ட். ஸோ பர்டிகுலர் அப்படிங்கிறது அதாவது ஒரு வில்லேஜ் இருக்கு, ஓகே, அதெல்லாம் சேர்ந்து என்னது ஸ்டேட்டா மாறுச்சு, ஓகேவா? ஸோ வில்லேஜ்ல இருந்து எல்லாம் ஸ்டேட்டா மாறுது. ஒரு பர்டிகுலர் பீப்புளோட யூட்டிலிட்டிக்காக, ஈவன் ஸ்லேவ் கூட என்னது யூட்டிலிட்டி யூஸ்ஃபுல் தான், அதனால எப்படி இருக்குன்னா என்னது ஸ்டேட் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றது பர்டிகுலர் டு என்னது ஜெனரல். டிடெக்டிவ் அப்படிங்கிறது மெத்தட் என்ன அப்படின்னா ஜெனரல் டு என்னது பர்டிகுலர். ஒரு ஸ்டேட் நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்டேட் பெட்டரா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, லா தேவை. அந்த லாவை யார் கிரியேட் பண்ணணும், பீப்புள் கிரியேட் பண்ணணும். இந்த பீப்புளோட குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது. ரெண்டு மெத்தடுமே யூஸ் பண்றாரு. ஸோ அப்போ அரிஸ்டாட்டில் யூஸ்டு போத் இண்டக்டிவ் அண்ட் என்னது டிடெக்டிவ் ஜெனரல் டு பர்டிகுலர் மெத்தட்ஸ் இன் ஸ்டடிங் என்னது பாலிடிக்ஸ். இது சும்மா வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு பாயிண்டா மென்ஷன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா he analyzed 158 constitutions making his approach truly another comparative. That means 158 கான்ஸ்டியூஷன்ஸை கம்பேர் பண்ணி அதுல இருந்து தேடி சொல்றதுனால இது கம்பேரிட்டிவ் மெத்தட்னு சொல்லலாம். he is a father of another comparative method கூட நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஆல்ரெடி பார்த்த மாதிரி he is a father of political science also. political science என்னன்னா சயின்ஸ்னா என்ன, மாடர்னா என்ன, அப்சர்வ் பண்ணணும், எம்பிரிக்கலா அளக்க முடிஞ்சா இருக்கணும், லேப்ல வச்சு அளக்க முடிஞ்ச விஷயம், ஓகே, இல்லை அப்படின்னா என்னது குவான்டிட்டி பண்ண முடிஞ்ச விஷயம். அப்போ 158 கான்ஸ்டியூஷன்ஸை கம்பேர் பண்ணி சொல்றதுனால he is a father of political science. ஜஸ்ட் பிலாசபி கிடையாது, நார்மேட்டிவ் மட்டும் கிடையாது, எது நல்லது கெட்டதுன்னு மட்டும் சொல்ல, அதோட யூட்டிலிட்டியோட அப்சர்வேஷனோட சொல்றாரு. லேப்ல அப்சர்வ் பண்ணி தானே ஒரு ஆன்சர் கொண்டு வருவோம் இல்லையா, ஒரு ரிசல்ட் கொண்டு வருவோம். அதனால he is என்னது ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ். பிளாட்டோ பார்த்தீங்கன்னா என்னது ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் பிலாசபி. ஸோ நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரெஜிம்ஸ். அந்த 158 கான்ஸ்டியூஷன்ஸை கம்பேர் பண்ணி ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாரு, டைப்ஸ் கொடுக்குறாரு. அதுல நம்பர் ஆஃப் ரூலர்ஸ், ஒரே ஒரு ரூலர் மட்டும் இருக்கும்போது பர்பஸ் வந்து எப்படி இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள், பாசிட்டிவ் டைமென்ஷன். ஒரு ரூலர் மட்டும்தான் இருக்கிறாருமா, ஒரு ரூலர் மட்டும்தான் இருக்கிறாரு, அவர் வந்து என்னது இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்காக ஒர்க் பண்றாரு அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா என்னது பெஸ்ட் மெத்தடா இருக்கும். அந்த மெத்தட் என்ன அப்படின்னா என்னது பிலாசபர் கிங். தட்ஸ் மீன்ஸ் மொனார்க். ஒரு சிங்கிள் கிங் இருக்கிறாரு, பீப்புளோட இன்ட்ரெஸ்ட்காக மட்டும்தான் என்ன ஆகுறாரு ஒர்க் பண்றாரு. அதுவே நம்பர் ஆஃப் ரூலர்ஸ் ஃபியூவா இருக்கும்போது, ஃபியூனா கொஞ்சம் பேர், ஒரு குரூப், சின்ன குரூப், அப்போ அது எப்படி இருக்குன்னா என்னது அரிஸ்டோகிராசியா இருக்கும். அரிஸ்டோகிராசினா என்னது ரிச் பீப்புள்ஸோட என்னது இருக்கிறது. அவங்களுக்கு என்ன இருக்குன்னா ரிச் பீப்புள்ஸ் ப்ராப்பர்ட்டீடு மென். ஸோ ப்ராப்பர்ட்டீடு மென் அப்படிங்க இருக்கிறதுனால
அவன் என்ன பண்ண ரிச் பீப்புள் சொல்றவன நல்ல இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள்ஸ் ரொம்ப நாளா வந்து என்னது ப்ரைடுக்காக கண்ட்ரி நல்லா இருக்கணுக்காக ஸ்டேட் நல்லா இருக்கணுக்காக ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்கணுக்காக லா கிரியேட் பண்ணுவாங்க. அதனால இது ஓரளவுக்கு ஓகே அப்படிம்பாரு. யார் அப்படின்னா என்னது அரிஸ்டாட்டில். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்காக ஒர்க் பண்றதா என்னது பிலாசபர் கிங். அதுவே வந்து இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸா இல்லாம கரெக்டட் ஃபார்ம் ஆகும் பர்பஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரூலிங் கிளாஸ் ஆகும் இருந்துச்சு அப்படின்னா அது தைரனியா முடிஞ்சது. தட்ஸ் ஒஸ்ட் கண்டிஷன். நான் பெஸ்ட் கண்டிஷன்ஸ்க்கு ட்ரை பண்ண போய் அது ஒஸ்டா முடிஞ்சிடக்கூடாது, அதனால அதை சூஸ் பண்ணக்கூடாதுன்னு யார் சொல்றா? அரிஸ்டாட்டில் சொல்றாரு. அதே ஃபியூ பீப்புள்ஸ் குரூப் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஆலிகார்கியில கொண்டு போய் முடிஞ்சிடும். தட்ஸ் பியூர் என்ன அப்படின்னா என்னது வெறும் வந்து பவர்க்காக மட்டும் இருக்கிற ஃபியூ சின்ன ஒரு என்னது இன்ஃப்ளூயன்ஷியல் குரூப். தட்ஸ் ஆலிகார்கி. ஆனா அரிஸ்டோகிராசி அப்படிங்கிறது ஓரளவுக்கு என்னது ரிச், அது போக பார்த்தீங்கன்னா ப்ரைடு, இதுக்காக வந்து என்னது ஸ்டேட் லாவை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. ஸோ ஆலிகார்கி அப்படிங்கிறது வெறும் பவர்க்காக இருக்கிற பீப்புள்ஸ், ஃபியூ ஆலிகார்கிஸ். அரிஸ்டோகிராசி அப்படிங்கிறது என்னது ஜென்ரேஷனா வெல்த் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால அவன் ஜெனரேஷன் வெல்த் இருக்கிறதுனால அவன் லாவை கிரியேட் பண்ணி ஸ்டேட்டை ஸ்டேபிளைசஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ மென் ஆஃப் ப்ராப்பர்ட்டி என்னவா இருப்பான்? மென் ஆஃப் ரீசனா இருப்பான் அப்படிங்கிறார். ஸோ மெனி பீப்புள்ஸஸ் நிறைய பீப்புள்ஸஸ் இன்வால்வ் ஆனா அது என்ன இருக்கலானது எல்லாருமே இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா அது வந்து மோஸ்ட்லி போ பீப்புள் தான் ஒரு கண்ட்ரியில ஜாஸ்தியா இருப்பாங்க. அந்த போ பீப்புள்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அது பேர் என்னது டெமோக்ரஸி. எல்லாருமே இன்வால்வ் ஆகுறது. அப்படி இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா என்னது அதுவுமே ஒஸ்ட் அப்படிங்கிறார். அரிஸ்டாட்டிலுக்கும் பிளாட்டோக்குமே டெமோக்ரஸி இஸ் நாட் என்னது குட் திங். ஏன் அப்படின்னா அவன் கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் தான் பார்ப்பான் அப்படின்னு பிளாட்டோவே ஸ்டார்ட் பண்றாரு அப்படிதானே. அப்போ இவங்க ஃபுல்லா அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் பார்ப்பாங்க. தைரனியில அந்த ஒருத்தர் அவரோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்ப்பாரு. அவர் பசங்களுக்காக, அவர் ஃபேமிலிக்காக, அவர் ப்ராப்பர்ட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கம்ஃபர்ட்காக. ஆலிகார்கிஸ் அவனோட என்னது இன்ட்ரெஸ்ட் மட்டும். டெமோக்ரஸியில் என்னது பீப்புள் தன்னோட இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பார்ப்பான், மற்றவங்க இன்ட்ரெஸ்ட்டை பார்க்க மாட்டான். அவனுக்கு அறிவு இல்லை, கம்மியா இருக்கிறதுனால என்னது ப்ராப்ளம் அப்படிங்கிறது அவரோட என்னது ஆர்குமெண்ட். ஆனா பாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெஸ்ட் பிராக்டிகபிள் அண்ட் மிடில் பாத். ஸோ அவர் ஒரு டேர்ம் கொடுக்குறாரு. பாலிட்டி அப்படிங்கிறதுல மெனி பீப்புள்ஸ் இருப்பாங்க, நிறைய பீப்புள் இருப்பாங்க. ஆனா அது ரிச் பீப்புள்ஸ் கண்ட்ரோல் பண்றதாகவும் இருக்காது, புவர் பீப்புள் கண்ட்ரோல் பண்றதாகவும் இருக்காது, அது மிடில் கிளாஸஸ் கண்ட்ரோல் பண்றதா இருக்கும். மிடில் கிளாஸ்க்கு என்ன இருக்குன்னா அது போத் இன்ட்ரெஸ்ட் கவர் ஆகும். மிடில் கிளாஸுக்கு வந்து ரிச் பீப்புள்ஸோட இன்ட்ரெஸ்ட்டும் கவர் ஆகும், ஏன்னா அவனோட ப்ராப்பர்ட்டி இருக்கும். புவர் பீப்புள்ஸோட இன்ட்ரெஸ்ட்டுமே கவர் ஆகும். ஏன் அப்படின்னா புவர் பீப்புள்ஸ்ட மெட்டீரியல் இல்லைன்னா மிடில் கிளாஸ்ட என்னது ப்ராப்பர்ட்டி இல்லாததுனால. மிடில் கிளாஸ்ட ப்ராப்பர்ட்டி அதாவது மிடில் கிளாஸ்கிட்ட ஓரளவு ப்ராப்பர்ட்டி இருக்கும், ரிச் பீப்புள்ஸ் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அவன்கிட்ட ஓரளவு ப்ராப்பர்ட்டியும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவான்னு ஓரளவுக்கு ரிச் பீப்புள்ஸோட இன்ட்ரெஸ்டையும் பார்ப்பான். அவனுக்கு வந்து டூ மச் ப்ராப்பர்ட்டியும் இல்லை, ஆனால் வந்து அவன் டெய்லி லைஃபையும் லீட் பண்ணணும் அப்படின்னா புவர் பீப்புளோட என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டுமே பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ ரெண்டு பேரோட இன்ட்ரெஸ்ட்டையும் யார் கன்சிடர் பண்ணுவா? மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால இது எப்படி இருக்குன்னா மிடில் பாத்தா இருக்கும், அது எப்படி இருக்குன்னா பிராக்டிகபிளா இருக்கும், ஓகேவா இருக்கும் அப்படிங்கிறது. இப்பவும் அப்படிதான் புவர் பீப்புள்ஸ்னால மோஸ்ட் என்ன பண்ண முடியாதுன்னு பாலிட்டியில எலெக்ஷன்ல ஓட் போறதை தவிர இன்வால்வ் ஆக முடியாது. மோஸ்ட் ஆஃப் சோஷியல் மீடியால இன்ஃபுளுன்ஸ் பண்றதாலும் சரி, இல்ல என்ஜிஓ இது மாதிரி திங்ஸ்ல இன்ஃபுளுன்சஸ் பண்றதாலும் சரி, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல இன்ஃபுளுன்சஸ் பண்றதும் ப்ரிடாமினன்டான பாப்புலேஷன் வந்து மிடில் கிளாஸஸ் தான். எஸ்பெஷலி இந்தியாவில் மிடில் கிளாஸஸோட growth அதிகமானதுக்கு அப்புறமா பாலிடிக்ஸும் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது இன்னொரு என்னது டிஸ்கஷன். ஓகே, இது வந்து இந்தியன் பாலிட்டி, இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் பாலிட்டின்னு டாபிக்ஸ் வரும்போது நம்ம ரொம்ப டீப்பா போவோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் ரெஜிம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்பர் ஆஃப் ரூலர்ஸை வச்சு ஒரு ரூலர் மட்டும் இருந்தா அப்படின்னா அது மொனார்க்கு இல்லை பிலாசபர் கிங், அது பெஸ்ட் தான். பட் ஆனால் அது ப்ராக்டிகபிள் கிடையாது அப்படிம்பாரு. அது என்னவா முடிஞ்சிடும்? அது ஒஸ்ட் கண்டிஷன்ல தைரனியா போய் முடிஞ்சிடும். ஃபியூ பீப்புள்ஸ் இருக்கும்போது அரிஸ்டோக்ரஸியா இருந்துச்சுன்னா ரிச் பீப்புள்ஸோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்ப்பான். ஆலிகார்கி ரிச் பீப்புள்ஸ் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்ல, அவன் ஆலிகார்கியா இருந்தா ரிச் பீப்புள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்ப்பான். அரிஸ்டோக்ரஸி என்ன பண்ணுவான்னு ரிச் பீப்புள் இன்ட்ரெஸ்டையும் பார்ப்பான். பட் ஆனால் ஸ்டில் என்ன இருக்கும் அப்படின்னா புவர் பீப்புள்ஸோட இன்ட்ரெஸ்ட் கன்சிடர் பண்ணாம போகும். ஆலிகார்கி வெறும் பவருக்காக இருப்பான். மெனி பீப்புள்ஸ் வரும்போது பாலிட்டி பெஸ்ட் பிராக்டிகபிள் மிடில் பாத் வரும். அண்ட் டெமோக்ரஸின்னு வரும்போது ஒஸ்ட் கண்டிஷன்ஸ் முடிஞ்சிடும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த டேப்லேஷன் நீ போட்டாலே போதும். டேப்லேஷன் மஸ்ட். அதாவது அவன் வந்து மோஸ்ட் ஆஃப் த அரிஸ்டாட்டில் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்கும்போது யூ மஸ்ட் மென்ஷன் திஸ் என்ன அப்படின்னா டேப்லேஷன். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு டேபிள். ஓகே, அவர் எப்படி கிளாசிஃபைட் பண்றாரு, அந்த கிளாசிபிகேஷன்ஸ் மூலமா எதை பெஸ்ட்னு சொல்றாரு அப்படிங்கிறது.
இப்போ பாலிட்டி அப்படிங்கிறது த பேலன்ஸ்டு ஃபார்ம் அப்படிங்கிறார். பாலிட்டி பேலன்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பேஸ்ட் ஆன் மாடரேஷன். நெய்தர் எக்ஸ்ட்ரீம் வெல்த்தும் இல்லை, நோர் எனது பாவர்ட்டியும் கிடையாது, நெய்தர் என்ன கிடையாது, அந்த ரிச் பீப்புளோட அரகன்ஸும் கிடையாது, பூர் பீப்புள்ஸோட இக்னோரன்ஸும் கிடையாது அப்படிம்பார். ஸோ இந்த டேப்லேஷனை மேலே போட்டுட்டு இது லைன் எழுதினா போதும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு அந்த சிம்பிளிஃபைடு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நெக்ஸ்ட், ஆலிகார்கில ப்ராப்ளம் என்னன்னா, த ரூல் ஆஃப் ஃபியூல ஆலிகார்கி ஃபெயில்ஸ் டியூ டு டிஸ்ஒபீடியன்ஸ் டு லா. ஏன்னா பவர் பீப்புள்ஸ் அரகன்சஸ் இருக்கும், பவருக்காக மட்டுமே இருப்பான். புவர் டோன்ட் ட்ரஸ்ட் தி ரிச். புவர் என்ன பண்ண மாட்டான், ரிச் பீப்புள்ஸ் என்ன பண்ண மாட்டான், ட்ரஸ்ட் பண்ண மாட்டான். ஸோ அதனால வர என்னது ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட், டெமோக்ரஸியில் மெனி பீப்புள்ஸ் ரூல் பண்ணும்போது நீட்ஸ் டு அவாய்ட் ரைஸ் ஆஃப் என்னது டெமோகாக்ஸ். டெமோகாக்ஸ் அப்படிங்கிறது பீப்புளுக்கு என்ன தேவையோ அதை பேச மாட்டாங்க, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பேசுவாங்க. ஹிட்லர் மாதிரி மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து அவங்க பேசுகிற டாபிக் வந்து ரிலேட்டடாகவே இருக்காது, அவனோட இஷ்யூ ரிலேட்டடாகவே இருக்காது, அவனோட சாப்பாடு விஷயமாவோ எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாகவோ இருக்காது, அது ஃபுல்லாக அவனோட எமோஷன் ரிலேட்டடாகவே இருக்கும். அவங்களாம் நம்ம என்ன சொல்லணும், டெமோகாக்னு சொல்லணும். பீப்புளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பீப்புளுக்கு பிடிச்ச மாதிரி லீடராக இருப்பாங்க, பட் ஆனால் வந்து பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லான என்னது லீடராக இருக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி கிரியேட் ஆயிரும் அப்படின்னு ஒரு பயப்படுறாரு. மெரிட்டோக்ராட்டிக் சொசைட்டியை இது மூலமாக மெரிட்டோக்ராட்டிக் சொசைட்டிக்குமே இம்பார்ட்டன்சஸ் கொடுக்குறாரு. அதாவது இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக ஒரு கான்ஸ்டியூஷனை கிளாசிஃபைட் பண்ணி அதுல இருந்து ஒரு அவுட்கம் சொல்றாரு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா என்னது, ஃபர்ஸ்ட் பார்த்த இண்டக்டிவ் மெத்தட் பர்டிகுலர் டு ஜெனரல். பர்டிகுலரா ஒவ்வொரு எனது கான்ஸ்டியூஷனை எடுத்து அதை அனலைசிஸ் பண்ணி கிளாசிஃபைட் பண்ணி ஜென்ரலா ஒரு அப்சர்வேஷன்ஸ் கொடுக்குறாரு. என்ன அப்சர்வேஷன், இந்த பாலிட்டினா என்ன, பாலிட்டியா பெஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறாரு. ஓகே, பாலிட்டி அப்படிங்கிறது அவர்கிட்ட டேர்ம். அவர் பாலிட்டின்னு என்ன மென்ஷன் பண்றாருன்னா, ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில மிடில் கிளாஸ் பீப்புள்ஸோட என்ன இருக்குன்னா ரூல் இருக்கும் அப்படிங்கிறது. So Aristotle supported meritocratic society based on proportionate equality. So இது வரைக்கும் பார்த்த கான்ஸ்டியூஷன் இங்க நம்ம ஈக்குவாலிட்டி இல்லைன்னா ஜஸ்டிஸ் அப்படிங்கிற டாபிக்ல வரும். நீ ரொம்ப என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு டாபிக் கீழே ஒரு விஷயம் இருக்குன்னா அது அதை மட்டும் தான் எக்ஸாம்ல எழுதணும்னு கிடையாது. யூ கேன் மென்ஷன் பார்த்தீங்கன்னா அதர் திங்ஸ் இஸ் ஆல்சோ. ஈக்குவாலிட்டின்னு வந்துச்சுனாலே அது ஜஸ்டிஸ்குள்ள வந்துடும். ஜஸ்டிஸ் இருந்தாலே அது ஈக்குவாலிட்டியும் மென்ஷன் பண்ணணும். எப்படி ஈக்குவாலிட்டி இருக்கு, அது எந்த ஈக்குவாலிட்டி நல்லது அப்படின்னு சொல்றதுதான் கைண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, ரிசர்வேஷன் கொடுத்தா இன்னொரு இன்இக்வாலிட்டி கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது ஜஸ்டிஸ் அப்படின்னு சொன்னோம், அது பேர் என்னது, இட்ஸ் ஜஸ்டிஸ் அப்படின்னு அந்த பிரின்சிபல்ஸ் இதுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கும். ஆனால் நீ தனித்தனியாக பிரித்து ஹெட்டிங் கீழே இருக்க தான் எழுதணும்னு கிடையாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்பவுமே என்ன பண்ணணும்னா டோட்டலாக அரிஸ்டாட்டில் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த கொஸ்டினை ரீட் பண்ணணும். அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி எல்லா கண்டென்ட்டையும் சேஞ்ச் பண்ணணும். அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும்னு பிளாட்டோ மாதிரி, பிளாட்டோவில் ஃபிலாசபி கிங் என்னன்னு கேட்டா அப்படின்னா, ஃபிலாசபி கிங் அவர் எப்படி எதுக்காக கைட் பண்றாரு, வார்னால, பீப்புள் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்க்கறதுனால, அதுல இருந்து சோல்னு பிரிச்சு தியரி ஆஃப் எஜுகேஷன் யூஸ் பண்ணி ஃபிலாசபி கிங் யூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதோட கிரிட்டிசிசம் இதெல்லாம் எழுதணும். ஃபிலாசபி கிங் அப்படிங்கிற வேர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்ன கொஸ்டின் கேட்கிறானோ அந்த வேர்டை வச்சு மற்ற எல்லா கண்டென்ட்டுமே என்ன பண்ணா லிங்க் பண்ணி ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். எழுதுறது ப்ராக்டிஸ்ல வரும். ஓகேவா? ஸோ மெரிட்டோக்ராட்டிக் சொசைட்டின்னு சொல்லும்போது என்னது, மெரிட்ஸ் மூலமா உனக்கு நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றியா, ஓகே, உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கா, ஸோ அதனால உனக்கு எப்படி இருக்கும்னா பெட்டரான உன்னை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. பேஸ்ட் ஆன் ப்ரொபோர்ஷனேட் ஈக்குவாலிட்டி, நாட் அப்சல்யூட். ஸோ ப்ரொபோர்ஷனேட் மெரிட்டோக்ராட்டிக் அப்படிங்கிறது மெரிட்ஸ் மூலமா உனக்கு இருக்கிற டேலண்ட், ஓகேவா, உனக்கு இருக்கிற பார்த்தீங்கன்னா டேலண்ட், வில்லு, ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவாலிட்டி கிரியேட் பண்றது, ஒரு சொசைட்டியை கிரியேட் பண்றது. ஸோ மாஸ்டருக்கு என்ன இருக்குன்னா மென் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, மென் ஆஃப் ரீசன். அதனால அவர் என்ன பண்ணுவார், லா கிரியேட் பண்ணுவார். ஸ்லேவுக்கு இந்த ரீசன் இல்லாததுனால அவன் என்ன பண்ணுவான், ப்ரொடக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ஸோ தட்ஸ் அ மெரிட்டோக்ராட்டிக் சொசைட்டி. ப்ரொபோர்ஷனேட் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது மாஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பெட்டரா பண்றதுனால அவருக்கு பெட்டரான என்ன இருக்கும்னு ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கலாம். அது பெரிய விஷயம் பண்றதுனால. ஸோ ஸ்லேவ் கம்மியா பண்றதுனால அவனுக்கு கம்மியானது ஃப்ரீடம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுது. ப்ரொபோர்ஷனேட்டா எவ்வளவுக்குள்ள குவாலிட்டியும் எவ்வளவுக்குள்ள வில் பவரும் அதிகமா இருக்கும், அந்த அளவுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்னஸ், எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் அதிகமா இருக்கும், அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸும் அதிகமா இருக்கும். இட் இஸ் அன்ஜஸ்ட், அவர் என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் அன்ஜஸ்ட் டு ட்ரீட் ஈக்குவல்ஸ் அன்ஈக்குவலி. இட் இஸ் ஈக்குவலி அன்ஜஸ்ட் டு ட்ரீட் பார்த்தீங்கன்னா அன்ஈக்குவல்ஸ் ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு இட்ஸ் அன்ஜஸ்ட் டு ட்ரீட் ஈக்குவல்ஸ் அன்ஈக்குவலி. ரெண்டு அரிஸ்டோக்ராட் இருக்கிறான், ஓகே, ரெண்டு ரிச் பீப்புள்ஸ் இருக்கிறான்.
இவன் என்ன பண்ண முடியாதுன்னு என்னது ஈக்குவலா ட்ரீட் பண்ணா ஓகே, அன்ஈக்குவலா ட்ரீட் பண்ணா டூ ஈக்குவல்ஸை அன்ஈக்குவலா ட்ரீட் பண்ணா அது நல்லது இல்லை. கரெக்டா? டூ ஈக்குவல்ஸை இல்லை ரெண்டு ஸ்லேவ் இருக்கான், ரெண்டு ஸ்லேவ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னது அன்ஈக்குவலா ட்ரீட் பண்ணா தட்ஸ் ராங். அதான் சொல்றாரு இட் இஸ் அன்ஜஸ்ட். இது ஜஸ்ட் கிடையாது, இது நியாயம் கிடையாது. எது நியாயம் கிடையாது? டு ட்ரீட் ஈக்குவல் அன்ஈக்குவலி. ஈக்குவலை அன்ஈக்குவலா ட்ரீட் பண்றது என்ன கிடையாது? நியாயம் கிடையாது. இட்ஸ் ஈக்குவலி அன்ஜஸ்ட். அதே மாதிரி இன்னொரு எது நியாயம் கிடையாது அப்படின்னா அன்ஈக்குவல்ஸ் ஈக்குவலா ட்ரை பண்றது. மாஸ்டரும் ஸ்லேவும் ஈக்குவல் கிடையாது. ஓகேவா? அவனை என்ன பண்ணக்கூடாது? ஈக்குவல் கிடையாது. அவனை ஈக்குவலா ட்ரீட் பண்ண அப்படின்னா அது என்னது? நல்லது கிடையாது. தட்ஸ் நாட் குட் அப்படிங்கிறார். அதுதான் இந்த கோட்டோட மீனிங். இட் இஸ் அன்ஜஸ்ட் டு ட்ரீட் ஈக்குவல் அன்ஈக்குவலி. ஈக்குவலை அன்ஈக்குவலா ட்ரீட் பண்றது அன்ஜஸ்ட், நல்லது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல், ரெண்டு அரிஸ்டோக்ராட், ரெண்டு பேருமே ஈக்குவல் தான், பட் அன்ஈக்குவலா ட்ரீட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரெண்டு அன்ஈக்குவல்ஸ், மாஸ்டர் ஸ்லேவ் அன்ஈக்குவல், அவங்களும் என்ன பண்ணக்கூடாது? ஈக்குவலா ட்ரை பண்றதும் என்னது? கரெக்ட் கிடையாது அப்படிங்கிறாரு. ஸோ இது கொஸ்டினா கேட்பான். அது ஏன்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிற ரீசன்ஸும் இப்போ பின்னாடி அவன் படிக்கிற ரீசன்ஸும் எல்லாமே அதுக்கு மேட்ச் ஆகும். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கல் அண்ட் ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கணும். அரிஸ்டாட்டில் ஜஸ்டிஸ் இஸ் நாட் அப்டிராக்ட் லைக் பிளாட்டோ. பிளாட்டோட ஜஸ்டிஸ் என்னமா? பிளாட்டோட ஜஸ்டிஸ் அவனுக்கு சோல் குவாலிட்டியை வச்சு அந்த சோல் குவாலிட்டி மூலமா ஹார்மனி, ஓகேவா, நான் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் எத்திக்ஸ் அண்ட் கன்டினியூட்டி இருக்கும்போது அது மூலமா இந்த ரிப்பப்ளிக் கிரியேட் ஆகும், ஐடியல் ஸ்டேட் கிரியேட் ஆகும். தட்ஸ் அ ஜஸ்டிஸ் அவருக்கு. ஆனா அது மாதிரி அப்டிராக்ட் கிடையாது. அப்டிராக்ட் கான்செப்ட்னா என்னது? ஒரு இமேஜினரி கான்செப்ட் கிடையாது. இது பிராக்டிக்கல் கான்செப்ட். யாரோடது அப்படின்னா அரிஸ்டாட்டிலோடது. இது இன்னொரு எலமெண்ட் என்னன்னா அவரோட ஜஸ்டிஸ் கான்செப்ட்ல டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். அவரோட ஈக்குவாலிட்டின்னு வரும்போது டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கும். ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது. அலோகேஷன் பேஸ்ட் ஆன் என்னது? மெரிட். தான் சொன்னால அலோகேஷன் எப்படி இருக்குன்னா மெரிட்டை பொறுத்து இருக்கும். ஹானர்ஸ் வச்சு ரிவார்ட்ஸ், ரிசோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், இது எல்லாமே எதை பொறுத்து இருக்குன்னா மெரிட்டை வச்சிருக்கும். ஸோ மாஸ்டருக்கு எப்படி இருக்குன்னா பெட்டரான ஹானர்ஸ் இருக்கும், பெட்டரான ரிவார்ட்ஸ் இருக்கும், பெட்டரான ரிசோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அவருக்கு மெரிட் இருக்கு. என்ன மெரிட் அப்படின்னா he has a talent, he can discuss, he has another reason, he has என்ன அப்படின்னா மணி அப்படிங்கிறது. ஓகேவா? தட்ஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் ரெக்டிஃபேக்டரி ஜஸ்டிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார். ரெக்டிஃபேக்டரி ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஃபோக்கஸ் ஆன் ஹார்ம், பனிஷ்மெண்ட் அண்ட் என்னது? காம்பன்சேஷன். அதாவது ஒருத்தர் ஹார்ம் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு திருப்பி ஹார்ம் பண்றது. இது ஜஸ்டிஸ் கிடையாதுன்னு சொல்றாரு பிளாட்டோ. ஆனா அரிஸ்டாட்டில் அது ஜஸ்டிஸ். அது பனிஷ்மெண்ட் கொடுக்கிறது. பனிஷ்மெண்ட் இருந்தாதான் லாக்கு இம்பார்ட்டன்ஸாவே இருக்கும். அண்ட் காம்பன்சேஷன். ரெக்டிஃபேக்டரி அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒருத்தனை நீ என்ன பண்றீங்கன்னா மர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி அவனை என்ன பண்றோம் அப்படின்னா ஹார்ம் பண்றதுக்கு மடி தூக்குல போடுறோம், இல்லைன்னா வேற ஏதாச்சும் தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னா தட்ஸ் அ ரெக்டிஃபேக்ஷன். அது மனசு ஒரு திருப்தி ஆகுது, ரெக்டிஃபைட் ஆகுது அப்படிங்கிறது. ப்ராப்பர்ட்டி திருடிட்டானா திருப்பி கொடுக்கறது, ஓகேவா, வித் ஃபைனோட, இல்லைன்னா ஜெயில் அது மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன்ஸ் கொடுக்குறது. இப்போ கூட அந்த நிமிஷா நர்ஸ் கேஸ்ல பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்குன்னா பிளட் மணி அப்படிங்கிறது. ஸோ பிளட் மணினா என்னது? காம்பன்சேஷன் தான். அது ஒருத்தர் மர்டர் பண்ணிட்டோம், அவங்க அவங்க ஃபேமிலி எவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்களோ அந்த மணியை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கிடையாது அப்படிங்கிறது. He supported proportionate justice, ensuring that individuals treated based on what they deserve rather than equally in all respects. ஸோ அதான் சொன்னோம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதும் அதுதான். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா மெரிட்டோக்ராட்டிக் சொசைட்டி அப்படிங்கிறதும் இதுதான். ஓகேவா? ஸோ இதுதான் பிளாட்டோட தியரி ஆஃப் என்னது? கான்ஸ்டிடியூஷன். அதை எப்படி கிளாசிஃபைட் பண்றாரு, அது மூலமா டிடக்டிவ் பர்டிகுலர் ஜெனரல் ஐடியா எப்படி கொடுக்குறாரு அப்படிங்கிறதும். நெக்ஸ்ட் அதுல இருந்து அவர் என்னது? ஜஸ்டிஸ், அவரோட ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இல்லைன்னா ஈக்குவாலிட்டி ஐடியாவும் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ரெவல்யூஷன். ரெவல்யூஷனோட காசஸ் அண்ட் என்னது? கியூர்ஸ். ரெவல்யூஷன் அப்படிங்கிறது எதனால் நடக்குது? அதாவது லாக்கு ரொம்ப இம்பார்ட்டன்சஸ் கொடுக்குறாரு. லா ஒபீடியன்ஸ் இருக்கிற சிட்டிசன்ஸோட பீஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஆர்டரா இருக்கிற சொசைட்டியை கிரியேட் பண்றது தான் பொலிட்டிக்கல் சயின்ஸோட நோக்கமே. அப்படிதானே? ஆர்டரா
ஜஸ்டிஸ் இருக்கிற மாதிரி, யாருக்குமே ப்ராப்ளம் இல்லாத மாதிரி, எல்லாருக்குமே நியாயமா இருக்கிற மாதிரி, எல்லாருமே ஈக்குவலா இருக்கிற மாதிரி பீப்புள்ஸ்க்கு ரைட்ஸ் கொடுத்து அது மூலமா என்னது ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்றது. எதுக்காக இவ்வளவு பண்றோம்? ஒரு ஆர்டர் இருக்கணும், பீப்புள்ஸ்குள்ள ஒரு ஹார்மனி இருக்கணும், பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்போ அதுக்குள்ள ரெவல்யூஷன் அப்படிங்கிறது நாட் அ குட் திங்ஸ் அப்படிங்கிறது அரிஸ்டாட்டிலோட ஐடியா. அதனால அவரு இதனால இந்த ரெவல்யூஷன் கிரியேட் ஆகுது. ரெவல்யூஷன் எதனால கிரியேட் ஆனா ஆலிகார்கிஸ் அவனோட இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது, டைரனி அவனோட இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது, டெமோக்ரஸியில அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது, டெமோகாக் அவனோட இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது என்ன அதனால பீப்புள்ஸ்க்கு வந்து என்னது ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகலாம், பீப்புள்ஸ் வந்து அதை வந்து எதிர்க்கலாம், ரெவல்யூஷன் கிரியேட் ஆகலாம். ரெவல்யூஷன் மட்டும் பண்ணணும் இல்லை, ரிச் பீப்புள்ஸ் பண்ணலாம், கான்ஸ்பிரசிஸ் பண்ணலாம். எதனால இது கிரியேட் ஆகுது அண்ட் அதுக்கான கியூர் என்ன அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றாரு. ஸோ பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் ரிலேட்டடா ஜென்ரல் காஸ் ஆஃப் ரெவல்யூஷன், பொதுவாக ஜென்ரலா என்ன காசஸ் அப்படின்னா போத் ஜென்ரல் அண்ட் ரெஜிம் ஸ்பெசிபிக் காசஸ் அவர் டிஸ்கஸ் பண்றாரு. அவர் வந்து சேஞ்ச் வந்து இன்னோவேட்டபிள் அப்படிங்கிறாரு. சேஞ்ச் வந்து இன்னோவேட்டிவ். மார்க்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் இஸ் த மிட்வைஃப் ஆஃப் சேஞ்ச் அப்படிம்பாரு. அவருக்கு சேஞ்ச் ஆகுறதுக்கு வயலன்ஸ் தேவை. ஆனா இங்க வந்து என்ன அப்படின்னா சேஞ்ச் இஸ் இன்னோவேட்டபிள் அப்படிங்கிறது பீப்புளுக்கு போர் அடிச்சிடும் அப்படிங்கிறாரு. ஒரே கவர்மெண்ட் இருந்தா கூட பீப்புள் போர் அடிச்சிடும், இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்னு தோணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது? சேஞ்ச் இஸ் இன்னோவேட்டபிள் பட் மெனி ரெசிஸ்ட் இட். ஆனா பீப்புள் சடனா சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ஓகேவா இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ரிவீலிங் என்னது, ஆனா ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது சேஞ்ச் இன்னோவேட்டபிள் தான், ஆனா பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. இது ஒரு பாரடைம் கான்ஃபிளிக்ட். ஒரு பாரடைம் கான்ஃபிளிக்ட் என்ன அர்த்தம்னா, உனக்கு சேஞ்சும் வேணும், ஆனா சேஞ்ச் இருந்துச்சுன்னா என்னது ப்ராப்ளம்ஸும் கிரியேட் ஆகும், இஷ்யூஸஸும் கிரியேட் ஆகும். அதனால நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேஞ்சுக்கு ஓகே சொல்லுவேன், அட் த சேம் டைம்ல அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெசிஸ்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூனிவர்சல் காசஸ். பொதுவாக இருக்க ஜென்ரல் காசஸ் என்ன அப்படின்னா ஃபீலிங் ஆஃப் இன்இக்வாலிட்டி. என்ன ஈக்குவலாக ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ரியலாகவும் இருக்கலாம், இமேஜின்டாகவும் இருக்கலாம். அது ரியலாகவும் இருக்கலாம், இமேஜின்டாகவும் இருக்கலாம். ரியல் மீன்ஸ் என்ன அப்படின்னா போர் பீப்புள்ஸ் ரொம்ப வந்து என்னது ஒஸ்டர் ட்ரீட் பண்ணுறது. இல்லை நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ தலித் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் வரும்போது, ஓகே மேபி நான் ராங்காக சொல்லலாம், நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சம் பீப்புள்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரியலாகவே டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறாங்க. சம் பீப்புள்ஸ் நினைக்கிறாங்க என்னது இல்லை அவங்க மேலே வந்துட்டாங்க, இன்னமும் என்ன அப்படின்னா அவங்க தான் அவங்க வந்து இன்னிக்குள் நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு நிறைய என்னது ஸ்டேட்டஸஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. ஐ எம் நாட் சப்ஸ்கிரைபிங் டு தட் கான்செப்ட், பட் ஆனால் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இன்இக்வாலிட்டி எப்படி இருக்கலாம், ரியலாகவும் இருக்கலாம், இமேஜின்டாகவும் இருக்கலாம். யூனிவர்சல் பேஷன் ஃபார் என்னது பவர் அண்ட் ப்ரிவிலேஜ். எப்பவுமே பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பவருக்கும் ப்ரிவிலேஜுக்கும் என்னது எய்ம் வச்சுட்டே இருப்பான், கோலா வச்சுட்டே இருப்பான். அப்போ ஒரு கிங்டம்ல ஆப்வியஸா என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்ல கிங்டம்ல பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இருக்கிற பீப்புள்ஸ் தானே என்னது பிரைம் மினிஸ்டராவோ இல்லைன்னா என்னது பிரசிடென்டாவோ ஆக்குறதுக்கு எப்பவுமே என்னது ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கும். அந்த ஆசையே ஒரு ரீசனா இருக்கும். நீஷா என்ன சொல்லுவாங்கன்னா வில் டு பவர் அப்படிம்பார். ஒவ்வொரு பர்சனுக்கும் மெயினா இருக்கிற விஷயம் வில் டு பவர். எப்பவுமே நம்ம பவர் நோக்கி போயிட்டே இருப்போம். சின்ன ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஒரு வீட்டில் வந்து நீங்க வந்து உங்களுக்கு சிப்ளிங்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு மென்னா இருந்தீங்க அப்படின்னா எப்பவுமே அந்த பவரை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. எல்டரா இருந்தீங்கன்னா அந்த பவரை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஃபாதரா இருந்தீங்கன்னா அந்த பவரை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சொசைட்டில, ஒரு குரூப்ல, ஸ்டேட்ல எல்லா இடத்துலையும் வில் டு பவர் இருக்கும். அப்போ ஒரு நல்லா போயிட்டு கவர்மெண்ட் கூட பீப்புள்ஸ் இன்னொரு பர்சன்ஸ்க்கு வந்து பவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக கான்ஸ்பிரசி பண்ணலாம், ரெவல்யூஷன் பண்ணலாம். ஓகேவா? கேர்லெஸ்னஸ் அண்ட் கரப்ஷன். ஒரு கவர்மெண்ட் கேர்லெஸ்ஸா இருக்கும் போதும் கரப்டடா இருக்கும் போதும் ரெவல்யூஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேப் இன் இன்கம் அண்ட் என்னது வெல்த். ஸோ தாமஸ் பிக்கெட்டிங்கிற ஒரு ஸ்காலர் வந்து என்ன அப்படின்னா ஜென்ரேஷனல் வெல்த் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லுவாங்க. அது மூலமா இன்இக்வாலிட்டி கிரியேட் ஆகுது அப்படிம்பாரு. ஸோ ஒரு பீப்புள்ஸ்க்கு வந்து என்ன, இப்போ நம்ம ஊர்ல இப்போ உங்களுக்கு ஒரு சென்னையில் ஒரு வீடு வேணும் அப்படின்னா ஒரு 2 BHK வீடு மெயின் ஏரியாவில் வேணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் தேன் 2 crore rupees ஈவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு. அப்போ அது 2 கோடி ரூபாய் நீங்கள் வந்து சம்பாதிச்சு அதை சேர்த்து அது மூலமா வந்து பண்றது அப்படிங்கிறது எஸ்பெஷலி சேலரிடு பீப்புள், மந்த்லி சேலரி ரொம்ப கஷ்டம். ஆனால் ஜென்ரேஷன் வெல்த் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா வந்து ஒரு 2 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சுட்டு போறா அப்படின்னா அது சென்னை மாதிரி சிட்டிஸஸ்ல ஈஸியாக என்ன ஆயிடும், வேல்யூ கூடிட்டே இருக்கும். ஒரு 10 இயர்ஸ்க்கு 2 கோடி இருந்துச்சுன்னா இப்போ 20 கோடி வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும்.
அப்போ அந்த 20 crore வந்து 2 கோடியே ஒருத்தனுக்கு பிரச்சனையா இருக்கு. ஆனால் 20 கோடி வந்து என்னது அவனுக்கு அது 20 கோடி இன்னும் 10 இயர்ஸ்ல அது 200 ஆகலாம், 300 ஆகலாம். அது ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னா கேபிட்டல் ஈஸியாக கிடைக்கும் அவனுக்கு. ஆல்ரெடி ஜென்ரேஷன் வெல்த் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இது மாதிரி இஷ்யூஸஸ்னால இன்கம் அண்ட் வெல்த் இன்க்ரீசஸ், கேப் இன்க்ரீசஸ் ஆகும்போது இன்கம் அண்ட் என்னது வெல்த்தில் பீப்புள்ஸோட கேப் இன்க்ரீசஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா என்னது ரெவல்யூஷன் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது தாமஸ் பிக்கெட் புக் வந்து 21st century கேபிட்டல் இன் 21st century 21st centuryல கேபிட்டல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாரு. சொல்ல அது புரியல. சேலரிடா இருந்துச்சு அப்படின்னா அது ஈஸியாக என்ன ஆகாது, பெருகாது. அது பார்த்து செலவு பண்ணி சேர்க்கணும். ஆனால் கேபிட்டல் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அது ஈஸி. அதை வந்து என்ன பண்றது, இம்ப்ரூவ் பண்றதுக்கு. மோர் ஜெனரல் காசஸ் என்ன இருக்கும் அப்படின்னா அன்டு இம்பார்ட்டன்ஸ் டு எனி ஒன் குரூப் ஆர் பர்சன். ஒரு குரூப்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்சஸ் கொடுக்கும்போது என்ன ஆகலாம், இன்னொரு குரூப் என்ன ஆகலாம் அப்படின்னது டிசாட்டிஸ்ஃபைட் ஆகலாம். ரைவல்ரி பெட்வீன் என்னது கிளாஸஸ், ஸோ ரிச் புவர் மிடில் கிளாஸஸ்க்கு ரைவல்ரி இருக்கிறதுனால. இன்ஃப்ளோ ஆஃப் ஃபாரினர்ஸஸ், இப்போ வந்து வெஸ்ட் ஏஷியாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஜி கிரைசிஸ் கிரியேட் ஆகுதா. ஸோ அந்த ரெஃப்யூஜிஸ் எல்லாமே வந்து என்னது யூரோப்புக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஊரில் நிறைய பொலிட்டிக்கல் சேஞ்சஸஸ் நடக்குது. பிரான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோ ஆஃப் என்னது ஃபாரினர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரைட் விங் எலமெண்ட்ஸஸ் எல்லாமே ரொம்ப வந்து என்னது இன்க்ரீசஸ் ஆகுதுக்கு ரீசனுமே பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஜி கிரைசிஸ், இன்ஃப்ளோ ஆஃப் ஃபாரினர்ஸஸ் அப்படிங்கிறது. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா இன்ஃப்ளோ ஆஃப் ஃபாரினர்ஸஸ்னால பீப்புள் டிசாட்டிஸ்ஃபைட் ஆகி இருக்கிற கவர்மெண்ட் மேலே டிசாட்டிஸ்ஃபைட் ஆகி மாதிரி என்ன பண்ணாங்க, புது ரெஜிம்ஸ்க்கு ரெஃப்யூஜிஸை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற ரெஜிம்ஸ்க்கு ரைட் விங் எலமெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணா சப்போர்ட் பண்ணாங்க. தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் என்னது ரெவல்யூஷன். தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா ஆனது ரிவோல்ட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ரெவல்யூஷன் எடுத்துக்கலாம், ரிவோல்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. டிஸ்ப்ரப்போர்ஷனல் இன்க்ரீஸ் இன் எனி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஸ்டேட். அதாவது டிஸ்ப்ரப்போர்ஷனல் இன்க்ரீஸ் இன் எனி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது சப்போஸ் ஒரு ஸ்டேட் டூ மச் ஆஃப் பீப்புள்ஸோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகுது அப்படின்னா தட்ஸ் ஆல்சோ an இஷ்யூ. ரெவல்யூஷன் கிரியேட் ஆகலாம், ரிவோல்ட் கிரியேட் ஆகலாம், பீப்புள் டிசாட்டிஸ்ஃபைட் ஆகலாம். இல்லை பீப்புளோட வெல்த்தில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, இல்லை அப்படின்னா டூ மச்சா வந்து ஒரு ஆஸ்பெக்ட்ல ஏதாச்சும் ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒரு எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ல மட்டும் என்னது ஒர்க் பண்ணுது, ஸ்பிரிச்சுவலாகவும் மற்ற எலமெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸஸ் கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்துலையும். ஸோ இதுதான் வந்து ஜெனரல் காசஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ரெஜிம் ஸ்பெசிஃபிக் காசஸ். ரெஜிம் ஸ்பெசிஃபிக்னா பர்டிகுலர் ரெஜிம்க்கு, பர்டிகுலர் டைப் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு, பர்டிகுலர் டைப் ஆஃப் ஸ்டேட்டுக்கு இருக்கிற இஷ்யூஸஸ். அது மொனார்க்கியில் என்ன ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுனா ஃபேமிலி குவாரல்ஸ் அப்படிதானே. 4 தம்பி அண்ணன் தம்பி 4 பேர் இருக்காங்கன்னா யாருக்கு ஸ்டேட்டை பிரித்து கொடுக்கறது, ஜெலசி, கான்ஸ்பரைசிஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஸ்டோரிஸஸ் எல்லாமே எதில் இருக்கும்னானது கிங்டம்ஸ் இதில் கான்ஸ்பரைசிஸ் ரிலேட்டடாக இருக்கும் அப்படிதானே. ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னியின் செல்வன் படம் மாதிரி மூவி மாதிரி. ஓகேவா. ஆலிகார்கின்னு சொல்லும்போது புவர் கான்ஸ்பரைசிங் அகேன்ஸ்ட் ரிச். ஆலிகார்கியில வந்து அலிகார்கி கவர்மெண்டா இருந்துச்சு அப்படின்னா புவர் பீப்புள்ஸ் யாருக்கு அகெயின்ஸ்டா கான்ஸ்பிரசி பண்ணுவான், ரிச்சுக்கு அகெயின்ஸ்டா. டெமோக்ரஸியில ரைஸ் ஆஃப் டெமோகாக் லீடர்ஸ். லீடர்ஸ் வரதுனால என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் எமோஷனலா, அதுக்கப்புறம் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ ஹிட்லர் மாதிரி. ஓகே. ஸோ இதனால வந்து ரெஜிம் என்னது ரெவல்யூஷன், ஸோ ரெஜிம் ஸ்பெசிஃபிக் ரெவல்யூஷன்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கான என்னது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்ஸ் டு என்னது ரெவல்யூஷன். இந்த ரெவல்யூஷன்ஸ் நடக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு, ரிவோல்ட் நடக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு என்ன ரெவல்யூஷன் சொல்யூஷன் அப்படிங்கிற என்னன்னா, சொல்யூஷன்னா என்ன, கல்டிவேட் ஒபீடியன்ஸ் டு லா. பீப்புளை வந்து லாக்கு ஒபீடியண்டா இருக்கிற மாதிரி மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணானது ஜஸ்ட் கான்ஸ்டியூஷன் இருக்கு, எல்லாருக்கும் ஓகேவா இருக்கிற மாதிரி கான்ஸ்டியூஷன் இருக்கணும். அதான் அவர் பாலிட்டின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கணும். அதோட சேர்த்து ரைட்டும் இருக்கணும், அட் த சேம் டைம் டியூட்டியும் இருக்கணும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸஸும் கொடுக்குறது. ஸோ இது மாதிரி பீப்புள்ஸ் வந்து லாக்கு ஒபீடியண்டா இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சுச்சுவேஷனையும், அட் த சேம் டைம்ல லா பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும், அதை போலீசஸ் பெட்டரா இருக்கணும், போலீசிங் பெட்டரா இருக்கணும், போலீஸ் மற்றபடி ஜுடிஷியரி இதெல்லாம் பெட்டரா இருக்கும்போது பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாக்கு ஒபீடியன்ஸா இருப்பாங்க. கோர்ட்டுக்கு போனால் தப்பிச்சிடலாம்ப்பா, காசு கொடுத்தா தப்பிச்சலாம்னு இருந்தால் என்ன பண்ண மாட்டான், லா வந்து ஃபாலோ பண்ண மாட்டான். ஸோ அது மாதிரி வந்து இல்லாமல் அவனை வந்து ஒபீடியன்ஸஸ்க்கு, லாக்கு ஒபீடியண்டா இருக்கிற மாதிரி அவனை சேஞ்ச் பண்ணணும், கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. எஜுகேட் சிட்டிசன்ஸ் இன் சிவிக் விர்ச்சூஸ். சிவிக் விர்ச்சூஸ்னா என்ன, ஓட் போடுறது, ஓகே, வேற டாக்ஸ் பே பண்றது, ஓகே, இது மாதிரி சிவிக் விர்ச்சூஸஸ்ல டிபேட்ஸ்ல கலந்துக்கிறது, ஓகே, இது மாதிரி பண்றது மூலமா
அவனை வந்து என்ன பண்ணலாம், அவனோட அந்த ரியலோ இல்லைனா வந்து பர்சீவ்டோ அந்த ஃபியர் என்ன ஆகும்னா அது கம்மியாகும். அதுக்கப்புறம் நம்ம டிசாட்டிஸ்ஃபைடாக இருக்குமா இல்லையா, சேஞ்ச் தேவையா இல்லையா அப்படிங்கிற விஷயமா அவனுக்கு இருக்கும். நானும் இன்வால்வ் ஆகிறேன் கவர்மெண்ட்ல அப்படிங்கிற ஃபீல் கிரியேட் ஆகும். இன்கல்கேட் பேட்ரிசம் இன்கல்கேட் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணலாம், நேஷனல் ஆந்தம் என்ன பண்ணானது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அப்போ நேஷனல் ஃப்ளாகுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது, இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணுறது, அதுக்கு பரேட் பண்ணுறது, ஸ்கூல்ஸில் வந்து என்னது சிலபஸ் கிரியேட் பண்ணுறது, இது மாதிரி விஷயம்லாம் பண்ணுறது மூலமாக ரெவல்யூஷன் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறார், கம்மி பண்ணலாம் அட்லீஸ்ட். ஸோ மாடர்ன் ரெலவென்ஸ்னு பார்க்கும்போது அரிஸ்டாட்டில் இன்சைட்ஸ் ரிமைன் ரெலவென்ட் டுடேமா, எவிடென்ட் இன் அப்ரைசிங்ஸ் லைக் அரப் ஸ்ப்ரிங், மூவ்மெண்ட்ஸ் இன் வெஸ்ட் ஏஷியா, இதுலலாம் என்ன இருக்குன்னா இப்போ அரப் ஸ்ப்ரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது. ஸோ அரப் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது துனிஷியா இது மாதிரி கண்ட்ரீஸஸ்ல, ஈவன் சிரியாவில் கூட அதோட இம்பேக்ட் இருந்துச்சு, ஈராக் ஈரான் எல்லா இடத்துலையும் அதோட இம்பேக்ட் இருந்துச்சு. ஸோ துனிஷியா மாதிரி கண்ட்ரீஸ்ல கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகுறதுக்கு ரெவல்யூஷன் ஒரு காரணமாக இருந்துச்சு. ஏன்னா பீப்புள்ஸ் வந்து என்னது டிஸாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதுனால. இல்லை வெஸ்ட் ஏஷியாவில் இப்போ நடக்கிற ஒரு பீரியடாக நடக்கிற ரிவோல்ட்ஸு கூப்பு இது எல்லாமே எதோட லிங்க் பண்ணலாம், நம்ம வந்து அரிஸ்டாட்டிலோட எதனால ரெவல்யூஷன் நடக்குது, எதனால பீப்புள் டிஸாட்டிஸ்ஃபைடா, எதனால கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகுது. எக்ஸாம் எப்படி வேணா கேட்கலாம், ரெவல்யூஷன் கேட்கலாம், ரிவோல்ட்னு கேட்கலாம், கவர்மெண்ட் ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம வந்து மாடர்ன் ரெலவென்ஸ் பர்டிகுலராக எக்ஸாம்ஸ் என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி அரிஸ்டாட்டில்ஸோட லீகசி என்ன அப்படின்னா, இஸ் ரிமெம்பர்ட் அஸ் அ ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஆல்ரெடி சொன்னோம் அப்படிதானே. ஸோ அப்சர்வன்சஸ் அப்படி இருக்காது, அப்சர்வ் பண்ணி கம்பேரேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணி கான்ஸ்டிடியூஷனை கிளாசிஃபைட் பண்ணி ப்ராக்டிக்கலாக சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதுனால அதில் ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு சொல்கிறோம். ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் ஃபிலாசபினா யாரு? பிளாட்டோ. His contributions include comparative method, rule of law, the rule of law ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. டெலியாலஜி ஆல்ரெடி பார்த்த உடனே டெஸ்டினி, ஒரு பர்பஸ், ஒவ்வொருத்தரும் ஒரு பர்பஸ் இருக்கும். ஸ்லேவுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும், வில்லேஜுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும், மாஸ்டருக்கு ஒரு பர்பஸ் இருக்கும், அலிகாருக்கு ஒரு பர்பஸ், நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் நம்ம. நான்சென்ஸ் தியரி ஆஃப் ஜஸ்டிஸ்னா என்ன, சிட்டிசன்ஷிப்னா என்ன, ரெவல்யூஷன்னா என்ன, இது மாதிரி திங்ஸஸ் இன்னமும் என்னது டிஸ்கசிவ் பாயிண்ட்ஸஸாக இருக்கு அப்படிதானே. யாருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கும், டெலிபரேட்டிவ் சிட்டிசன்ஷிப், எவனால சிவிக் வெர்ச்சூசஸ் மூலமா ஓகேவா டிபேட்ல ஸ்டேட்டோட ஆக்டிவிட்டீஸ்ல என்கேஜ் பண்ண முடியுமோ அவங்களுக்கு தான் என்னது சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறாரு. அதனால உமன், ஸ்லேவ், சில்ட்ரன், எல்டர்ஸுக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாதுன்னு சொல்றாரு அப்படிதானே. ஸோ இது மாதிரி விஷயம் இன்னமும் என்னது டிஸ்கஷன்ல இருக்கு. அதாவது அவங்களுக்குலாம் கொடுக்கணுமாங்கிறத டிஸ்கஷனை விட டெலிபரேஷன் டெலிபரேட் டெமோக்ரஸி, பீப்புள்ஸ் இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து இப்போ ரொம்ப டிஸ்கஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லலாம். ரெவல்யூஷன்லாம் எப்பவுமே இருக்கிற என்னது டிஸ்கசிவ் பாயிண்ட்ஸஸ். ஓகேவா? ப்ராக்டிக்கல் ஃபிலாசபி கொடுக்குறாரு அரிஸ்டாட்டில் வந்து ப்ராக்டிக்கல் ஃபிலாசபி கொடுக்குறாரு பை ஃபோக்கஸிங் ஆன் வாட் இஸ் ப்ராக்டிகபிள். ஸோ பாலிட்டி அப்படிங்கிறது வாட் இஸ் ப்ராக்டிகபிள், எது கிடையாது அப்படின்னா என்னது ஃபிலாசபர் கிங் கிடையாது, தட்ஸ் இம்பாக்ட், தட்ஸ் ஹோஸ்ட் அப்படிங்கிறாரு. ஸோ அரிஸ்டாட்டில் கிரவுண்டட் ஃபிலாசபின்னு என்னது ரியல் லைஃப். ஒரு ரூலர் வந்து வைஸா இருக்கணும். எதுல வைஸா இருக்குன்னா குளோபல் திங்ஸ்ல, ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் திங்ஸ்ல. எதுதான் பார்த்தீங்கன்னா ரியலாம்ல போய் என்னது அண்டர்ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து இங்க வந்து ரிமெம்பர் பண்ற மாதிரி ஃபார்ம்ஸ்ல கிடையாது. அவரோட அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு மாடல் ஆஃபர் பண்றாரு, பாலிட்டிங்கிற மாடலை, தட் பிரிட்ஜஸ் ரீசன் அண்ட் என்னது ஆக்ஷன். பிளாட்டோக்கு ரீசன் மட்டும்தான், அறிவு இருந்தால் போதும். ஆனால் ஆக்ஷன் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலா இல்லையா அப்படிங்கிறது, எப்படி ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது என்னது எப்பவுமே கொஸ்டினா இருக்கும். அந்த விஷயத்தை இவர் வந்து என்னது ஃபில் பண்ணிடுறாரு, அந்த கேப் இல்லாமல் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லலாம். திஸ் ப்ராக்டிக்கல் அப்ரோச் மேக்ஸ் ஹிஸ் ஒர்க் என்டூரிங் ரெலவென்ட் டு பொலிட்டிக்கல் அனலைசிஸ் ஸ்டில் டுடே அப்படின்னு சொல்லலாம். ரெவல்யூஷனோட காசஸ் அண்ட் கியூர்ஸ்னு பார்க்கும்போது, அதாவது கியூர்னு மட்டும் பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங் வை ரெவல்யூஷன்ஸ் அக்கர்ஸ், நெக்ஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் ரெஜிம் வல்னரபிலிட்டிஸ், ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் டு பிரிவென்ட் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி அண்ட் என்டியூரிங் இன்சைட்ஸ் ஆஃப் என்னது மாடர்ன் பொலிட்டிக்கல் சேலஞ்சஸ். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பர்டிகுலராக எப்படி அவரோட மாடர்ன் ரெலவென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஆட் பண்ண ஒரு கண்டென்ட் எதுக்காக அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ல அது மாதிரி கண்டென்ட்டை என்ரீச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் அரிஸ்டாட்டில் மாடர்ன் டைம்ஸ். ஸோ எக்ஸாம்ல கண்டென்ட் என்ரீச் பண்றதுக்கு நம்ம மாடர்ன் டைம்ஸ் ரிலேஷன்ஸ், மாடர்ன் டைம் ரெலவென்சஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெலவென்ஸ் பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி அண்ட் டைரனி. ஸோ எக்ஸாம்பிள் சிம்பிளாக ட்ரம்போட எக்ஸாம்பிள்,
ட்ரம்போட டிஸ்கிரிஷனரி ஆக்ஷன்ஸ் மூலமா பேஷன் வந்து ரொம்ப ஓவர்டேக் பண்ணது ரீசனை அப்படின்னு சும்மா லைட்டா மென்ஷன் பண்ணி டிஸ்கிரிஷனரி ஆக்ஷன் சொல்லுங்க, என்ன ஆக்ஷன்ஸ்லாம் மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை, நிறைய ரீட் பண்றோம் அப்படிதானே. ஸோ அது மூலமா வென் பேஷன் ஓவர்டேக்ஸ் ரீசன் லா லூசஸ் இட்ஸ் பவர், டூ மச்சா போயிடுது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் சிட்டிசன் அசம்பிளிஸ்ன்னு சொல்லும்போது இப்போ யூரோப் எக்ஸாம்பிள் இதுல இருக்கு. யூரோப்ல இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் ரீட் பண்றது, பீப்புள்ஸ் டிபேட்ஸ், பாலிடிக்ஸ் டிபேட் பண்றதுலாம் சோஷியல் மீடியா ஏஜ்ல நிறைய இன்க்ரீசஸ் ஆயிட்டு இருக்கு. அது மூலமா பீப்புள்ஸ் வந்து டிபேட் ரீசன் என்னது ஆக்ஷன். பீப்புள் ஜஸ்ட் ஓட் மட்டும் போறது இல்லை, ஜஸ்ட் ஒன்று அவன் வேலையை மட்டும் பார்க்கறது இல்லை, பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆகுறான் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சிவில் ரைட்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப்னு சொல்லும்போது சிவில் ரைட்ஸ் ரிலேட்டடா பார்க்கும்போது பீப்புள்ஸோட பார்த்தீங்கன்னா அண்ணா அரண்டட் சொல்ற மாதிரி ஜூன் பொலிட்டிக்கா பீப்புள் வந்து ஜஸ்ட் இன்டிஃபரண்டா மட்டும் பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாது. அவன் என்ன பண்ணணும்னா ஆக்டிவா இன்வால்வ் ஆகணும். லீடர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கேட்டு நடக்கக்கூடாது, அவனும் திங்க் பண்ணணும், அவனும் பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆகணும், ஆக்ஷன் இருக்கணும், ஜஸ்ட் தாட் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ட்ரூ சிட்டிசன் ஷேப் த ஸ்டேட் த்ரூ ஆக்ஷன் என்னது விர்ச்சு அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் 2 எக்ஸாம் நல்லா இருக்கும். ஒன்னு டெலியாலஜி, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல நிறைய கவர்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எஸ்பெஷலி ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் வெல்ஃபேர் ஸ்கீம் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்தியன் எக்ஸாம்பிளும் சொல்லலாமா, இது மாதிரி எக்ஸாம்பிள் சொன்னா அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும் எக்ஸாம்ல. ஓகே, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோட எய்ம் என்ன, ஒரு ஸ்டேட்டோட எய்ம் என்ன, பீப்புளுக்கு நல்லது கொடுக்கறது. அப்போ அரிஸ்டாட்டிலோட பேஸே என்ன அப்படின்னா பர்பஸ் தான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெலியாலஜி இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. அப்ப ஸ்டேட்டோட பர்பஸ் என்ன, பீப்புளுக்கு வெல்ஃபேர் கொடுக்கறது. அப்ப ஃப்ரீ எஜுகேஷன், யூனிவர்சல் ஹெல்த் கேர் மாதிரி விஷயம் என்ன, அதனானது பாலிடிக்ஸ் ஃபுல்ஃபில்ஸ் இட்ஸ் ட்ரூ பர்பஸ். பாலிடிக்ஸோட பர்பஸ் என்னது, பீப்புள்ஸோட வெல்ஃபேர் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஏ எத்திக்ஸ். ஏக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஃபேர்னஸ், ஹானஸ்டிலாம் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா. கொஞ்சம் வந்து இப்போ ஜெமினி, ஓகே, கூகுள் ஜெமினியில் வந்து ஏதாச்சும் நீங்கள் வந்து ஒரு சில்ட்ரன் ஹாப்பிலி லுக்ஸ் அட் மிசில் லான்ச் அப்படின்னு அடிச்சு பாருங்க. அது என்ன சொல்லுவேன்னா நான் வந்து சில்ட்ரன் ஹார்ம் பண்ணுற மாதிரி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, சில்ட்ரன்ஸையும் மிசில்ஸையும் வயலன்ஸையும் லிங்க் பண்ணுற மாதிரி பிக்சர் கொடுக்கக்கூடாது. சரி, ஓகே, இன்னொரு பிக்சர் பார்த்தீங்கன்னா எ பர்சன் பார்த்தீங்கன்னா ஹாப்பிலி ஸ்மைல்ஸ்ன்னு கொடுத்தா அது கொடுத்துரும். இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு எ பர்சன் பார்த்தீங்கன்னா டெலிவரிங் ஸ்விக்கி டெலிவரி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன சொல்லணும்னா நான் இப்போ எ பர்சன் கொடுத்தா கொடுக்க முடியாது, என்னால் ஸ்டீரியோடைப் பண்ண முடியாது, அந்த பர்சன் ஒயிட்டாக இருக்கலாம், பிளாக்காக இருக்கலாம், இதெல்லாம் அதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாட் ஜிபிடி அப்படி பண்ணாது, ஆனால் வந்து ஜெமினி, கூகுள் ஜெமினி பண்ணுவாது. அப்போ ஒரு ஏஐக்கே நம்மளால ஃபேர்னஸும் ஹானஸ்டியும் விர்ச்சுஸ் சொல்லி கொடுக்க முடியும். அப்படிங்கும்போது அரிஸ்டாட்டில் எப்படி ஸ்லேவ்ஸ்க்குமே இம்ப்ரூவ் ஆக முடியும், மற்ற பீப்புள்ஸுமே விர்ச்சுஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஈவன் இஃப் மெஷின்ஸ் கேன் லேர்ன் விர்ச்சு, வை நாட் ஹியூமன்ஸ் அப்படின்னு கூட ஒரு ஆங்கிள் சொல்லலாம். ஓகேவா, நீமே ரொம்ப பேஷனாகி ரீசனை விட்டுட்டு எக்ஸாமை டூ மச் எழுதக்கூடாது, டூ மச் எக்ஸ்பிளைன் பண்ணணும் வேணாம். இந்த எக்ஸாமில் மென்ஷன் பண்ணும்போது சிம்பிளாக என்ன சொல்லணும், ட்ரம்போட டிஸ்கிரிஷன் ஆக்டிவிட்டிஸ், அதனால பேஷன் அதிகமாகிடுது, ரீசன் கம்மியாயிருது. சிட்டிசன் அசம்பிளிஸ் பீப்புள் நிறைய டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கு ஈவன் சோஷியல் மீடியாவில். அது மூலமாக சிவில் ரைட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. நிறைய ப்ரொட்டஸ்ட் இது மாதிரி வந்து வெஸ்ட்ல ஈஸ்ட்ல எல்லா இடத்துலையும் நடக்குது. நெக்ஸ்ட் டெலியாலஜி, வெல்ஃபேர் ஸ்டேட்ஸோட நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன, அது ஃபுல்ஃபில் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஏ எத்திக்ஸ் வந்து ஒரு மென்ஷன் பண்ணலாம், சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி. ஓகேவா, ஸோ தட்ஸ் ஆல்மா. இதுதான் வந்து அரிஸ்டாட்டில் ரிலேட்டடாக இருக்கிற டாபிக்ஸ் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னோட அரிஸ்டாட்டில் வந்து ஓகே, டே 3 அண்ட் டே 4ல அரிஸ்டாட்டில். நெக்ஸ்ட் டாபிக் மேக்கியாவெல்லி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஓகே, ஸோ டே 5ல முடியும். டே 6ல என்ன பண்ணோம் அப்படின்னா அதை ரிவிஷன் போர்ஷனை அது ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் பிளாட்டோல இருந்து மேக்கியாவெல்லி வரைக்கும் ரிவிஷன் போர்ஷனை ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா, தட்ஸ் ஆல்மா. தேங்க்யூ.